Hi friends, வணக்கம் and welcome to my channel Nuclear Family. I hope எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க, உங்களோட லைஃப்பை பெட்டராக்க சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ண இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் ஒரு வாரத்துக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர அந்த டிப்ஸை பார்ப்போம். ஒரு வாரத்துக்கு தேவையான பட்ஜெட் ரெடி பண்ணுறது. மந்த்லி இல்லாமல் ஒரு வாரத்துக்கு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கள். அதில் நீங்கள் வாங்கின காய்கறி, ஃப்ரூட்ஸ், சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே நோட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்குமே எவ்வளோ தேவைப்படும்னு நோட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு எந்த செலவுமே பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக இருங்க. இந்த வாரத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றுமே வாங்கக்கூடாது, தேவையில்லாததை வாங்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருங்க. அப்படி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி செலவு போகாது. உங்கள் மைண்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும், எதுக்கு பணம் செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு. இப்படி நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது வார கடைசியில் நமக்கு ஒரு சேவிங் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் மொபைல் யூஸ் பண்ணுறது. இப்போது நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணுறதே மொபைலில் தான். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. நேரம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்காக மொபைல் பார்க்குறோம். நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப ப்ராப்ளம் வருது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் மொபைல்லேருந்து வெளியே வர முடியலை. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் மொபைல் பார்க்குறதுக்கு டைம் செட் பண்ணுங்கள். மற்ற நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். சில டைமில் சில பேர்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் மொபைல் பார்க்குறோங்க. இல்லைனா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் மொபைல் பார்க்குறாங்க. இப்படி எடுக்கிற மொபைல் நமக்கு இருக்கிற வேலைகளை கூட மறக்க வைக்கும். மூணாவது விஷயம், வீட்டை ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் விஷயமாக நான் சொல்கிறது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. அப்படி உங்களுக்கு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கம் இல்லைன்னா இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், மறந்துடுவீங்க. ஆனால் அதை பழகிட்டிங்கன்னா அது நிச்சயமாக பண்ணுவீங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது வீடு ஆர்கனைஸாக இருக்கும். நாலாவதாக நான் சொல்ல போகிற விஷயம், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்னாலேயோ ஒர்க் அதிகமாக இருக்கனாலேயோ உங்களுக்கு நல்ல தூக்கமே கிடைக்காது. அதே மாதிரி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதை நிச்சயமாக மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக தூங்க போங்க. அப்படி நீங்கள் சீக்கிரமாக தூங்கும்போது காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். சீக்கிரமாகவே அன்றாட வேலைகளை முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஒரு வாரத்துக்கு பண்ணி பாருங்கள். அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் புரியும் போது அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.